நேற்று ஒரே நாளில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட வந்து 4 குட்டு வாங்குச்சு இந்த தமிழ்நாடு அரசு சார்ந்த துறை, அரசு சார்ந்த அமைச்சர்கள் எல்லாரும். அதை வந்து விரிவாக ஒரு காணொலியில் பார்த்தோம். இன்றைக்கு மீண்டும் நேற்று குட்டு வாங்கின ஒருவரான ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் இன்னொரு குட்டை வழங்கியிருக்கு. அதே மாதிரி ஒரு வழக்கில் மீண்டும் ஒரு முறை வசமாக சிக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேற்று காணொலியில் பேசும்போதே சொல்லியிருந்தேன், ஊடகங்கள் எப்படி செயல்படும், என்ன செய்யணும்னு. நம்ம சொன்னதை 100 விழுக்காடு உண்மைன்னு நிறுவிட்டாங்க. சரி, 100 இல்லை 95 விழுக்காடுன்னு வச்சுக்கோமே. அது என்னங்கிறது தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் நேற்றே ஒரு காணொலி போட்டிருந்தேன். 4 இடி இறக்குச்சு இந்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கள் தமிழ்நாடு அரசுக்கு அப்படின்னு. அதில் எல்லாரும் பார்த்தோம், டாஸ்மாக் தான் முதல் குட்டு இவங்க வாங்கினது. அடுத்து செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக இருக்கிறீங்களா இல்லை வெளியே இருக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப எளிமையாக 2 வாய்ப்பு கொடுத்து திங்கட்கிழமைக்குள்ளே வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு ஏற்கனவே அவர் விடுவிக்கப்பட்டிருந்த வழக்கை மீண்டும் எடுத்து விசாரித்து 6 மாதத்துக்குள்ளே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா பொன்முடியோட வழக்கை போட்டுட்டு எங்ககிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்றதை பார்த்தோம். இப்போ என்னன்னா, நேற்று துரைமுருகன் அவர்களுக்கு எப்படி அதை சொன்னாங்களோ, அதாவது 1996 2001 அவர் செய்த சொத்து குவிப்புக்கு 2007 ஒரு முறை விடுவிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு 2013 அது திரும்ப மேல்முறையீடுக்கு போய் 2025 தான் அது மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரிக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு உயர்நீதிமன்றம். இதை வந்து விரிவாக பேசியிருந்தோம். இந்த செய்திகளை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா நேற்று போட்ட காணொலி போய் பாருங்க. இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, மீண்டும் இது போலவே ஒரு சொத்து குவிப்பு வழக்கு ஐயா துரைமுருகன் மேலேயே தான். அது வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக 96 2001 வரைக்கும் இருந்தப்போ நடந்த சொத்து குவிப்புக்கு நேற்று நடந்தது. இன்றைக்கு 2006 11 இவர் அமைச்சராக இருந்த போது நடந்த ஊழல்கள், சொத்து குவிப்புக்கு, அதுவும் குறிப்பாக 2007 9 காலகட்டத்தில் இவர் வாங்கியிருக்கும் சொத்துக்களை அடிப்படையில் தான் அந்த வழக்கு வந்திருக்கு. 2011 வழக்கு போடப்பட்டிருக்கு. 2017 அதே வேலூர் சிறப்பு நீதிமன்றம் தான் இதை விசாரிச்சது. இவரை விடுவிச்சுட்டாங்க. விடுவிச்சதை திரும்ப மேல்முறையீட்டுக்கு போய் இப்போ அந்த மேல்முறையீடு விசாரணைக்கு வந்து இது செல்லாது, அவங்கள விடுவிச்சது செல்லாது, ரத்து செய்யப்படுகிறது, மீண்டும் விசாரித்து, அதுவும் ஒவ்வொரு நாளும் விசாரணை செய்து எங்களுக்கு அடுத்த 6 மாதத்துக்குள்ள இந்த வழக்கை முடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நேற்று என்ன சொன்னாங்களோ அதையே தான் இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க. நேற்று அந்த 3,92,00,000 சொத்து குவிப்பு வழக்கு, இன்னைக்கு வந்தது வந்து 1,40,00,000க்கான வழக்கு. இன்னும் எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரியல. குறிப்பாக இந்த 2 வழக்கில் இனிமேல் தொடர்ந்து விசாரணை நடத்தி அடுத்த 6 மாதத்துக்குள்ள, அதாவது இந்த அரசு முடிவதற்குள்ளேயே ஐயா துரைமுருகன் அவர்கள் உள்ள போவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் மிக தெளிவாக தெரிகின்றன. இதுதான் இந்த அரசினுடைய நிலை. அதுவும் இந்த வழக்கை நடத்தினது யாருன்னா, உயர்நீதிமன்ற நீதியரசர் யாருன்னா வேல்முருகன் துரைமுருகனுக்கு கொட்டு வைத்திருக்கிறார். அதாவது அந்த வேல்முருகன் இல்லை, இது நீதியரசர் வேல்முருகன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நேற்று அந்த காணொலியில் இந்த 4 இடி இறக்குனாங்கன்றதை பற்றி பேசின காணொலியிலேயே நான் கடைசி பகுதியில் சொல்லியிருந்தேன், ஊடகங்கள் இதை பேசு பொருள் ஆக்காது, எப்படியாவது மறைக்கணும்னு பார்ப்பாங்க. வேற ஏதாவது செய்தி இருந்தால் அதை எடுத்து பேசுவாங்க, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இங்கே காஷ்மீர் அந்த தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அதை தான் கட்டாயம் பேசு பொருள் ஆக்குவாங்க. இதை கட்டாயம் பேசு பொருள் ஆக்க மாட்டார்கள், மடை மாற்றி விடுவார்கள்னு நேற்று சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 95 விழுக்காடு ஊடகங்கள் இதை தான் செஞ்சுது. குறிப்பாக உங்களுக்கு முக்கியமான ஊடகங்களை பற்றி சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே தந்தி தொலைக்காட்சி எப்படி செயல்படும் தெரியும். தந்தி நேற்று நடத்தின விவாதம் என்னன்னா, காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா, அனல் பறக்கும் விவாதம். இதுதான் தந்தி இப்படி நடத்துவாங்கன்றது கூட நம்மளால ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது. அவங்களோட தொடர் செயல்பாடுகள் அப்படிதான் இருந்திருக்கு. அதில் கூட நமக்கு பெரிய வியப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்படி செயல்படுறது. மற்ற ஊடகங்களும் இதே மாதிரி இருக்கிறதா நமக்கு உண்மையில வியப்பா இருக்கு. என்னன்னா, அடுத்து நியூஸ் 18 தமிழ்நாடு இருக்குல்ல, அவங்க நடத்தின விவாதத்தை பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் பின்னணி என்ன, இதுதான் இவங்களோட விவாதம். 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு, இவங்களாம் புலனாய்வுத்துறை அதிகாரிகள்ல போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. அங்கே உள்துறை அமைச்சராக அங்கே இருக்காரு, பெரிய அளவு கோட்டை விட்டுருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, இப்போதான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னவோ நடக்குது. இன்னைக்கு பாகிஸ்தான் தூதரகத்தில் டெல்லியிலேயே கேக் வெட்டி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கே இன்னும் நேரிலேயே தெரிஞ்சுக்கல. அதுக்குள்ளே இன்னைக்கு சில தாக்குதல்கள் நடந்திருக்கு. தனிப்பட்ட முறையில் ஒரு இராணுவ வீரர்கள் 3 பேர் காயம்பட்டிருக்கிறாங்க, ஒருத்தர் இறந்துருக்கிறாருன்ற செய்திகள்லாம் வருது இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன தாக்குதலில். இதெல்லாம் நடக்கும்போது இங்கே உட்காந்துக்கிட்டு நேற்றே பின்னணி என்ன, இதுக்கு பின்னாடி யார் செஞ்சாங்க, என்ன நடந்துச்சுங்கிறத இங்கே விவாதிச்சுட்டு இருக்காங்க. அதாவது தெளிவாக இங்கே அமைச்சர்கள் செய்த ஒரு பெரிய முறைகேடு வெளியே வந்து உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் குட்டு வச்சு போய் ஒழுங்காக விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு, வழக்க போடுங்கன்னு சொல்லியிருக்கு.
இதெல்லாம் எவ்வளவு பெரிய பேசு பொருளாகணும். இங்க இருக்கிற அரசை பத்திய செய்தி, இதை விட்டுட்டு அங்க நடந்தது என்னன்னு இன்னும் முழுமையா தெரியாததை பத்தி பின்னணி என்னன்னு ஒரு 4 பேர் உட்காந்து விவாதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அடுத்து வந்து நியூஸ் 7 தமிழ் அவங்க நடத்தின விவாதத்தை பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் தாக்குதல் பாதுகாப்பை பலப்படுத்துவது எப்படி தெரியல, எப்படி பாதுகாப்பை எப்படி பலப்படுத்த போறாங்கன்றத யாரு பேச போறது? பெரிய பெரிய இராணுவத்திலேயே ஸ்பெஷலிஸ்டுகள், தனித்திறன், ரொம்ப கூர்மையான அறிவு, இராணுவத்தை பற்றி அறிவு கொண்ட ஐயா ராமசுப்ரமணியன் அவர்கள், அப்புறம் ஜீவசகாப்தன்லாம் பெரிய ஆள் இல்லை, இராணுவத்தில் ஒரு பல ஆண்டுகள் வேலை செஞ்சுட்டு பெரிய அளவுக்கு சாதனைகள்லாம் புரிஞ்சுட்டு இன்னைக்கு வந்து இங்கே ஜேர்னலிஸ்டாக இருக்கிறார், ஊடகவியலாளராக இருக்கார்ல. அதனால அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் உட்காந்து எப்படி பலப்படுத்த போறாங்க அப்படின்னு அறிவுரைகளை வழங்க போறாரு. இது எல்லாத்தையும் தொகுத்து நியூஸ் 7 தரப்புல அரசுக்கு கொடுக்க போறாங்க. அது ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்து எப்படி பலப்படுத்த போறாங்கன்றத விவாதிக்கிறாங்க. சிரிப்பா இல்லை, ஜோக்கருங்க மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்தா. இதுல பெரும்பாலும் ஜோக்கருங்களை வச்சே ஊடகமும் விவாதமும் நடத்துற சன் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா அவங்களும் இதை பத்தி தான் விவாதம் நடத்துறாங்க. அவங்க நடத்துறாங்கன்றது கூட நமக்கு பெரிய வியப்பு இல்லை. ஏன்னா அமைச்சர்கள் இப்படி செஞ்சிருக்கிறாங்க, மாட்டிருக்கிறாங்கன்னு அவங்க பேச போறது இல்லை. அது ஒரு அந்த கட்சியின் ஊடகமாக தான் அது இருக்கு. பொது ஊடகம்ன்ற பேர்ல இருந்தாலும் அது கட்சியின் ஊடகம்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்க நடத்தினதை பார்த்தீங்கன்னா, நாட்டையே உலுக்கிய தாக்குதல் காரணம் என்ன அப்படின்னு, அதில் இருக்கிற யாரோட முகமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க தான் உட்காந்து பேசுகிறாங்க. நான் உண்மையை ஒத்துக்கணுங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யார் யார் என்ன நடத்துனாங்கன்னு சொல்லி. இதில் இந்த பட்டியலில் வராத ஒரு ஊடகம் இருக்குது இந்த விவாதம் நடத்துகிற ஊடகம். ஏன்னா பாலிமர், நியூஸ் தமிழ் 24/7 இவங்கெல்லாம் வந்து நடத்துறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விவாதங்கள் நடத்துறது இல்லை. அதனால அவங்கள இதில் குறை சொல்லி எந்த சிக்கல் இல்லை. நான் திரும்பவும் ஒன்று தெளிவாக பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த ஊடகங்கள் விவாதம் நடத்தலைங்கிறத நம்ம நேற்றும் சொல்லியிருந்தோம், இன்னைக்கும் அதை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனால் இவங்க செய்தியே போடலைன்னு நம்ம சொல்லலை. இவங்க திருச்சி என்ன பண்ணுவாங்க, இவங்க செய்தியே போடலைன்னு போய் பேசுகிறாங்க அப்படின்லாம் திருச்சி விடுவாங்க. அப்படி நம்ம சொல்லவே இல்லை. செய்தியை கட்டாயம் போட்டிருக்கிறாங்க, எல்லா ஊடகமும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றது, விவாதத்துக்கு எடுத்து விவாதிப்பதில்லை திமுக சார்ந்த சிக்கல்களை, இந்த அரசின் சிக்கல்களை, அரசு படும் கேவலங்களை இந்த ஊடகங்கள் பேசுவதில்லைங்கிறதா நம்ம துல்லியமா வைக்கிற குற்றச்சாட்டு. இதுல ஒரே ஒரு ஊடகம் மட்டும் விதிவிலக்கா நேற்று இருந்திருக்கு. எல்லா நாளும் அப்படி இருக்கிறது இல்லை. நேற்று இருந்திருக்கிறாங்க, அதுக்கு கட்டாயம் அவங்களுக்கு நம்ம பாராட்ட சொல்லிடலாம். அது புதிய தலைமுறை தான். அவங்க நேற்று இந்த ஊழல், இந்த நீதிமன்றத்தின் உத்தரவை பத்தி தான் விவாதம் நடத்திருக்கிறாங்க. அவங்க நடத்தின விவாதம் என்னன்னா, அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா, செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி, செந்தில் பாலாஜி அடுத்தது என்ன, இதுதான் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி, அடுத்தது என்ன அப்படிங்கிற தலைப்பு தான் முதன்மையா நடத்திருக்கிறாங்க. குறைந்த அளவு இவங்களாச்சும் இந்த அளவுக்காச்சும் நடத்துனாங்களே. ஏன்னா அறிவிப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுமே ஒன்று செஞ்சிருக்கிறாங்க, அதையும் சுட்டி காமிச்சிடுறேன். அறிவிப்பு போடும்போது அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா, செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வின்னு போட்டிருந்தாங்க. அதே நிகழ்ச்சிக்கான இந்த வெளியீடுகள் வரும்போது பார்த்தீங்கன்னா முதல் வரி இருக்குல்ல, அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா, அதை விட்டுட்டாங்க. அதை வெட்டி எடுத்துட்டு வெறும் அடுத்த வரியை மட்டும் வச்சு காமிச்சிருக்காங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் இவங்களாவது நடத்தியிருக்கிறாங்களே ஓரளவுக்கு அப்படிங்கிறதுக்கு புதிய தலைமுறைக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் மற்ற ஊடகங்கள் நாம் எண்ணியது போலவே, நேற்றே கணித்தது போலவே நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் செஞ்சுருக்கிறாங்க. இதை விவாதிக்கவே இல்லை. இந்த நிலையில தான் இந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் நாம் மீண்டும் மீண்டும் இவர்கள் மேல் வைக்கும் குற்றச்சாட்டு. அதை மீண்டும் நிறுவி இருக்கிறாங்க. சரி, நேற்று தான் முடியல, இன்னைக்காவது செய்வாங்களா? இன்னைக்கு செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. புதிதாக அங்கேருந்து காஷ்மீர்லேருந்து பெரிய எந்த செய்தியும் இல்லை, வேற எந்த முக்கிய செய்தியும் இன்னைக்கு வெளிவந்த மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது இன்னைக்காவது நேற்று விவாதிக்காத இந்த செய்தியை எடுத்து மற்ற ஊடகங்கள் விவாதிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.